நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம் கெடமலைக்கு தான் நம்ம போறோம். அங்க பாருங்க மக்களே, தெரியுத மேல அந்த பாலம்லாம் நிறைய போட்டுருக்காங்க, வளைஞ்சு போயிருக்கு பாருங்க. அங்கதான் போறோம் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெடமலைக்கு போற வழிங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 10 கிலோமீட்டர் 2 வீலர் போறோம். இந்த இடத்துல முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் பலகை வச்சிருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து கெடமலை வரை தடுப்பு சுவர், அந்த பாலம் வளர்ச்சி, ஊர வளர்ச்சி, ஊராட்சி துறை, அப்புறமேட்டு எத்தனை கோடி வரும், 34.1 கோடி. மக்களே அப்படியே இந்த வியூ பாருங்க, பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. ஊர் தெரியுதுங்களாங்க. நம்ம அந்த கீழே பக்கம் இருந்தா வந்தோம். அந்த லாங்ல ஒரு மலை தெரியுது பாருங்க, அதுதான் வந்து கொல்லிமலை. எத்தனை ஓட்டு இருக்குங்க இங்க? 250 ஓட்டு இருக்குது. 250 ஓட்டு. வீடு எத்தனை வீடு இருக்குங்க? 100 வீடு இருக்குது. 100 வீடு இருக்குங்களா? இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த 100 வீடு இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்க, நம்ம இந்த ஹைவேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டை மலை, சின்ன மலை குடைஞ்சு விட்டு 2 பக்கம் மலையா இருக்கும், ஒரு ரோடு போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்குன்னா மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா மண் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த நார்த்ல வந்து உத்தரகாண்ட், காஷ்மீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்து மண் சரியாம இருக்கிறதுக்கு கம்பி வேலி மாதிரி அப்படியே தடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு சொல்லிட்டு இருக்க பழம் வந்து பாத்தீங்கன்னா இலை வச்சு அப்படியே ஈஸியா எடுக்கிறாங்க பாருங்க மக்களே. சுபாஷ், எப்படி இருக்குது பழம்? சூப்பரா இருக்குதா தலைவரே? உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இடம்லாம் பாருங்க மக்களே, எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி பக்கமா வந்து குறைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சாலை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடம்லாம் பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால நிறைய காலையிலேயே நேரமா போயிடுவாங்க அப்படின்னாங்க. வீடெல்லாம் பாருங்க அப்படியே பூட்டியே கிடக்குது பாருங்க. இப்போ அடுத்த கொண்டை ஊசி வலையை வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. சரியான காரணருங்க, ஒரே ஒரு வண்டி தான் நிறத்தெல்லாம் கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாம, தெனை, வரவு எல்லாமே பண்ணுவோம். கம்பி சொன்னோம் பாத்தீங்களா வேலையை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்ட்லயுமே வந்து போட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. நிறைய பெண்ட்ல இது மாதிரி போடாம இருக்காங்க. அதெல்லாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்தா 30 அடி 40 அடி பள்ளமா இருக்கு. காய்ச்சிட்டு ஒரு நாள் காய்ச்சிட்டு தலையில இருந்து இந்த பழகாயெல்லாம் 2 காய் 3 காய் தூக்கி 2 காய் தூக்க முடியும். இதெல்லாம் ஒண்ணு தூக்க முடியும், ஒண்ணு தான் தூக்கிட்டு போக முடியும். இந்த இடத்துல இப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. இந்த இடத்துல மண்ணு கீழே சரிஞ்சது. கல்லு பாருங்க, எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க. இருக்கிறதுல இந்த இடம் பயங்கரமான டேஞ்சருங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம கீழே தான் போய் ஆகணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ எழுதி கொடுத்துருக்கு, எல்லாம் போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு வரீங்க. இந்த இடம் பாருங்க, ஃபயர் ஆயிருக்குது, நல்லா தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க மக்களே, ஃபயர் ஆயிருக்கு, நெருப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. மழை இருக்காது, மழை இருந்திருக்காது, அதனாலதான் எரிஞ்சிருந்தாங்க மக்களே. ஸ்கூலு பட் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, யாருமே இல்ல, எல்லாம் கீழே படிக்க போயிட்டாங்களாம். கீழூருக்கு உள்ளதான் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கெடமலைங்க. 1958 3357 ஹெக்டர், மக்கள் தொகை வந்து 2434. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கிறோம்னா நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம் கெடமலைக்கு தான் நம்ம போறோம். ராசிபுரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெடமலையோட மலையடிவாரம் இருக்கு. கீழே மலையடிவாரத்துல இருந்து நம்ம மலை ஏறது வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருங்க. அரௌண்ட் 9. எத்தனை கிலோமீட்டர்? 9.90. அரௌண்ட் 10 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல மலை ஏறி போகணும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முந்தைய வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதமலை பத்தி போட்டிருப்பேன். அந்த போதமலை இது வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ பாருங்க, அது பயங்கர சூப்பரா இருக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெடமலைக்கு போற வழிங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 10 கிலோமீட்டர் 2 வீலர் போறோம். இந்த இடத்துல முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் பலகை வச்சிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பட்டியிலிருந்து கெடமலை வரை தடுப்பு சுவர், அந்த பாலம் வளர்ச்சி, ஊர வளர்ச்சி, ஊராட்சி துறை, அப்புறமேட்டு எத்தனை கோடி வரும், 34.1 கோடி ஒப்பந்த பணியின் மதிப்பு, அப்புறமேட்டு நபார்டு வங்கி கடன் போட்டு 27 கோடி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெடமலை மேலே போயிட்டு மேலே வந்து மக்களோட வாழ்க்கை முறை அவங்க வந்து இப்போ ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. நடந்து போகிறதுக்கும் இப்போ ரோடு போடுறதுக்கும் அவங்க கிட்ட வித்தியாசம் கேட்டுக்கலாம். ஏன்னா இங்கிருந்து வேற எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தாலும், ஸ்கூல் போறதா இருந்தாலும் மேல இருக்குதா என்னன்னு தெரியாது. கீழே தான் ஒரு பெரிய படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் கீழே தான் வரணும். அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நேரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியா நம்ம வந்து 2 வீலர்ல வந்து நம்ம மேல மலைக்கு போயிட்டு எப்படி ரோட்ல போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா வேற லெவலில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே. இப்ப நம்ம அப்படியே முன்னாடி வந்து 2 வீலர்ல கிளம்பியாச்சுங்க. மொத்தம் வந்து 4 பேர் வந்தோம். இந்த வண்டியில மொத்தம் 2 வண்டியில, ஒரு வண்டியில 2 பேருங்க. இப்போ கிளம்பியாச்சு. முன்னாடி ஆல்ரெடி பசங்க முன்னாடி போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் மண் தடம் மட்டும் தான் அமைச்சிருக்காங்க மக்களே. ரோடு வந்து தார் சாலை இன்னும் போடல. இது இருக்கிற சொன்ன பார்த்திய பட்ஜெட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மண் சாலை அமைக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுவாங்க தார் சாலை அமைக்கிறதுக்கு. ரோடெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, கெடமலையில் எப்படி இருக்குது, அதே மாதிரி போதமலையில் எப்படி இருக்குது. போதமலையில் இப்போ தான் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. மண் சாலையை நான் வந்து கரெக்டாக போடல, நிறையா ஒர்க்கு அதிகமாக போட்டுட்ருக்காங்க. இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் என்ன வித்தியாசம்னா, கெடமலையில் வந்து மொத்தமே 10 கிலோமீட்டர் தான், ஆனால் அதில் 26 கிலோமீட்டர் நம்ம சாலை போடணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு குயிக்காக போட்டாங்க. அது இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே. இப்போ எத்தனை ஹேர் பின் பெண்டு வருதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 66 ஹேர் பின் சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு 15-20 ஹேர் பெண்ட் பெண்டு வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் மேலே போயிட்டு ஒவ்வொரு பெண்ட்லையும் எண்ணிட்டு போகிறேன். மேலே போயிட்டு உங்களுக்கு எத்தனை பெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே.
யாரு மக்களே, இந்த இடத்துல வியூ பாருங்க, பார்க்கவே சூப்பரா தெரியுது பாத்தீங்களா. இந்த இடமெல்லாம் பாருங்க, நம்ம இந்த ஹைவேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டை மலை, சின்ன மலை குடைஞ்சு விட்டு 2 பக்கம் மலையா இருக்கும், ஒரு ரோடு போட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஃபிளாட் பண்றதுக்கு மலை குடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 அடி 15 அடி ஒசரத்துக்கு மேலேயே இருக்குங்க இந்த இடத்துல. சூப்பரா இருக்கு பார்க்க. நல்லா இருக்கு இந்த பக்கம் பாருங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா மண் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த நார்த்ல வந்து உத்தரகாண்ட், காஷ்மீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்து மண் சரியாம இருக்கிறதுக்கு ஒரு போர்வு மாதிரி போத்திருப்பாங்க. இந்த ஒரு கம்பி வேலி மாதிரி அப்படியே தடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி பண்றாங்க என்னன்னு தெரியல. தார் சாலை அமைக்கிறப்ப டெண்டர் விடுவாங்க, அப்பதான் எப்படி பண்றாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க, ஆத்துவரி லைன். இந்த இடத்துல பாருங்க மக்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் பாக்குறோம். ஆஹா, இந்த இடம்லாம் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி பக்கமா வந்து குறைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சாலை வந்து அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. இதுவும் அப்படியே தாங்க. இந்த முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண் தரையில நம்ம அந்த வாத்துவாரி மாதிரி இருக்கும், அதுதான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. போதமலையில் சொன்ன மாதிரியா அதே மாதிரி தான் இந்த மலைங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போற பாதையெல்லாம் இருக்காது, ஏன்னா ரோடு போட்டாங்க. அந்த வழியா தான் இந்த ரோடு போட்டிருப்பாங்க நடந்து போற வழியில. நீங்க பாருங்க, இந்த கரண்ட் கம்பி வருது பாத்தீங்களா, லைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லைன்ல தான் இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வழியா தான் நம்ம போற மாதிரி இருக்கும். இதை ஒட்டியே தான் வந்து பாத்தீங்கன்னா முன்ன மண் பாதை வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா 1வது கொண்டை ஊசி வளைவுங்க. இங்க இருந்து அப்படியே வந்து இப்படி பாருங்க, இப்படி போகுது. நல்லா டைப்ல சூப்பரா போட்டிருக்காங்க மக்களே. நிறைய பெரிய பெரிய காங்கிரீட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அங்க பாருங்க மக்களே, தெரியுத மேல அந்த பாலம்லாம் நிறைய போட்டிருக்காங்க, வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கு பாருங்க. அங்கதான் போறோம். அப்படியே ரோடு எல்லாம் பாருங்க மக்களே. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு எல்லாம் பாருங்க, நிறைய இடத்துல அப்படியே சரிஞ்சு கிடக்குது பாருங்க. பார்த்து சேஃப்டியா தான் வரணுங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா தார் சாலை போட்டு கம்ப்ளீட்டா ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் வராதிங்க. ஏன்னா திடீர்னு மண்ணுக்குன்னு சரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய தடங்க. இந்த இடம்லாம் கரண்ட் இந்த வழியா தான் போகணும் நடந்து போறதுக்கு. காட்டுறோம் பாருங்க, இதான் பாருங்க, இந்த இடத்துல தான் நடந்து போவாங்க பழைய தடங்க. எல்லாம் ரோடு போட்டு பழைய தடமே சுத்தமா இல்லை. இப்போ அடுத்த கொண்டை ஊசி வளையம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. சரியான காரணருங்க. ஒரே ஒரு வண்டி தான் இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமா போட்டாங்க இந்த இடத்துல. மக்களே அப்படியே இந்த வியூ பாருங்க, பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. ஊர் தெரியுதுங்களாங்க. நம்ம அந்த கீழ் பக்கம் இருந்தா வந்தோம், அந்த லாங்ல ஒரு மலை தெரியுது பாருங்க, அதுதான் வந்து கொல்லிமலை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ இதுக்கு போவோம், மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல லாங்ல தெரியுது பாருங்க ஒரு மலை. அதெல்லாம் அந்த மெட்டாலா கோயில் போற லைனுங்க. இதெல்லாம் அப்படியே போயிட்டு அந்த மலையோட ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்மாலப்பட்டி, பனமரத்துப்பட்டி அந்த லைனுங்க பேக் சைடு. மக்களே இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒவ்வொரு பாலம் ஹேர் பின் பெண்டு போட்டதெல்லாம் வந்து பாருங்க, அப்படியே பார்க்க எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 6 ஹேர்பின் பெண்டுங்க. எஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா கொண்டை ஊசி வளையம்னு சொல்லுவோம். இது வரைக்கும் 6 வந்திருக்கிறோம் மக்களே. இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஷார்ட் கட்டுங்க, ரொம்ப பக்கமா வந்து பாலம் வந்து போட்டிருக்கிறாங்க. மேல எல்லாம் தெரியுதுங்களா, கட்டுக்கள் மாதிரி எப்படி கட்டியிருக்காங்க. காங்கிரீட் மாதிரிலாம் போடல, அங்க நிறைய காங்கிரீட் போட்டாங்க போதமலையில. இவெல்லாம் கட்டுகளிலே நிறைய கட்டிட்டாங்க. 66 ஹேர்பின் பெண்டுனா சும்மாவா மக்கள். பாத்தீங்களா கூட ஒருத்தர் வியூலாம் பாருங்க, பார்க்க சூப்பரா தெரியுது பாருங்க மக்களே. அதுதான் முன்னாடி தெரியுது பாத்தீங்களா, அந்த ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பட்டி. வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 9வது கொண்டை ஊசி வளைவுங்க. பாருங்க பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன சின்னதா டக்கு டக்குன்னு கொஞ்சம் லாங் போகாம பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட்லாம் நிறைய போட்டிருக்காங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 வண்டி கிராஸ் பண்றதெல்லாம் சொன்னாங்க. ஒரு வண்டி ஒரு அட் டைம்ல 2 வீலர் இருந்தா 2-3 போகலாம் ஒரே டைம்ல. காரா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்றது கஷ்டம், ரொம்ப சிரமமா தான் இருக்கும். சைட்ல கட்டுகள்லாம் கட்டியிருக்காங்க மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. இந்த பக்கம்லாம் வந்து மண் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மழை பெஞ்சதுன்னா. பட் இதுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த இடமெல்லாம். மக்களே அங்க தெரியுதுங்களா, அந்த வளைவுலாம் தெரியுது பாருங்க, அங்க இருந்தா நம்ம வந்தோம். பாருங்க ஹோல்ஸ்ல தண்ணி வந்து சப்பே வழியா வெளியே வரதுக்கு பாருங்க போட்டிருக்காங்க. மக்களே இந்த இடம்லாம் பாருங்க ரொம்ப டேஞ்சருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல் உடைச்சிட்டு அப்படியே விட்டுருக்குறாங்க.
கொஞ்சம் ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக மண் சரிவு கல் உருண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஏரியாலாம் ரொம்ப மோசங்க. பசங்க பாருங்க கூட வர்றாங்க, இங்கே தான் 2 பேர் வராங்க, மொத்தம் 4 பேர் போயிட்டுருக்குறோம். ரொம்ப நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஏரியாலாம் இருக்குங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலை போடும் போது இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வேலி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி விட்டுருணும். இல்லைன்னா அந்த பக்கம் பள்ளம், பெரிய பள்ளங்க, 30 அடி 40 அடி பள்ளங்க. இந்த பெண்டில் கீழே விழுந்தோம்னா அடுத்து 2 பெண்டில் தான் போய் நம்மளை பிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது மக்களே. இந்த இடத்துல பாருங்க இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகால் வரத்துக்கு எப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்று வெறும் மண் சாலை மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த தார் சாலை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இடத்துல மண் அடிச்சிருக்குதுங்க. இந்த மழை பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் ஒரு வாரி மாதிரி கொண்டு வந்துருச்சு பாருங்க. அந்த சைடில் வந்து நல்லா வாரியாட்டம் தெரியுது பார்த்தீங்களா. அடுத்த பெண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பெண்டுங்க, பக்கம் பக்கமாக நிறைய பெண்டு போட்டாங்க. பாறைலாம் கம்மிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போதமலையில் வந்து ஏகப்பட்ட கல் உடைச்சாங்க, நிறைய பாறை இருந்தது. ஆனால் இங்கே அந்த அளவுக்குலாம் இல்லை மக்களே, வெறும் மண்ணாக தாங்க இருக்குது போகிற வழிலாம். பாறை அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, குயிக்காக ரோடு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கம்பி சொன்னோம் பார்த்தீங்களா வேலையை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்டுலையுமே வந்து போட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் நிறைய பெண்டில் இது மாதிரி போடாமல் இருக்காங்க. அதெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தா 30 அடி 40 அடி பள்ளமாக இருக்குது. ஆஹா வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. சரியான பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது இந்த பக்கம். ஆஹா என்ன இந்த இடத்துல இப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. இந்த இடத்துல மண்ணு கிண்ணு சரிஞ்சது, கல் பாருங்க, எவ்வளோ பெரிய கல் பாருங்க. இருக்கிறதுலே இந்த இடம் பயங்கரமான டேஞ்சருங்க எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ பெரிய கல்லை வந்து என்ன ரோட்டு பாதி ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. எனக்கு தெரியலையே. பாருங்க இன்னும் 5 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய கல்லை பார்த்துருக்கேன் இது வரைக்கும். எல்லாம் மண்ணு தாங்க, ஈஸியாக ரோடு போட்டிருப்பாங்க இந்த வேலை இந்த மலையில். மக்களே அங்கே பாருங்க, அந்த இடத்துல ரோடு போதா, அங்கே தான் போகணுங்க. அந்த உயரத்துக்கு தான் போகிறோம். இப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரும்னு நினைக்கிறேன். ரோடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடம் தான் இதில் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு. மீதி இடம் எல்லாமே பாருங்க மண்ணு தடம் தாங்க, ஈஸியாக ரோடு போட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெடமலையில் இருக்கீங்கன்னா நடந்து தான் போவாங்க. நடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போய் தான் கீழே ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் எதுவும் இருக்காதுங்க. கீழே போய் தான் எல்லாம் பார்க்க வேண்டியது. ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரோடு போட்டதுனால எங்களுக்கு எவ்வளவோ ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. இப்போனா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் குயிக்காக தார் சாலை போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டுங்க இவங்களுக்கு. இல்லை இந்த வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குது பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குது இந்த வியூ. கம்பம் தான், லைன் கம்பம் தாங்க நம்மளுக்கு வழியே. நீங்கள் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் கம்பத்தை குளிச்சுட்டோம்னா போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அது வழியாக தான் நம்ம கீழே போகிறது மேலே போகிறதெல்லாம் மக்கள் சாலையில் நடந்து நம்ம ஆத்துவாரி மாதிரி நடந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்து போவாங்க. வண்டியே ஏற மாட்டேங்குதுங்க. சில இடத்துல கொஞ்சம் வந்து மேடு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலை போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுருவோம்னு நினைக்கிறேன். செம்ம வியூங்க. என் கண்ணு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வியூ போயிட்டுருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஏற மாட்டேங்குதுங்க, ஹீரோ ஹோண்டா வண்டி. கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்கியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக போவோம். போதும், இந்த லெவலில் போனாவே போதும். இது பாருங்க, இந்த வியூ காட்டுறேன் மக்களே. இந்த வியூ பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குது பாருங்க. வேற அல்டிமேட்டுங்க, வேற மாதிரி வியூ இருக்கு. கிளைமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இல்லைங்க, ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருக்கு. எனக்கு இப்போ இந்த மலையில் ஏறினது இந்த இடத்துல தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ரைடு தான் சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே ஓப்பன் பிளேஸுங்க, பெரிய பெரிய மலையாக இருக்குது. அதான் அந்த லாங்கில் தெரியறதுலாம் அதான் கொல்லிமலைங்க. பெரிய மலையை தெரியுது பாருங்க, அதுதான் கொல்லிமலை. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மேடாக இருக்குங்க. கீரை குறைச்சிட்டு இருக்குதா, இதை முடிச்சு ஏறிடுச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் மேடு, பெரிய மேடு இருந்தாலும். பாருங்க சூப்பராக இருக்குது அந்த ஹில்ஸு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். நெருப்பு பிடிச்சிருக்க மாட்டேது, ஃபயராக இருக்க மாட்டேது. அந்த இடத்துல பாருங்க, காட்டுறேன் பக்கமாக போயிட்டு. பிடிச்சி எரிஞ்சிருக்க மாட்டேது. ஏன்னா மழை இல்லாமல் எல்லாம் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபயராக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எரிஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துல, ஃபயராக இருக்கு. பக்கமாக போயிட்டு காட்டுறேன் பாருங்க மக்களே. மக்களே பக்கமாக வந்துட்டோம். இந்த இடம் பாருங்க, ஃபயர் ஆகிருக்குது, நல்லா தெரியுதா?
இந்த இடத்துல பாருங்க மக்களே, ஃபயரா இருக்கு, நெருப்பிடிச்சி எரிஞ்சிருக்குது. மழை இருக்காது, மழை இருந்திருக்காது, அதனால தான் எரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, ஆத்துவாரி. இதுதான் தண்ணி ஒரு மழை இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் அப்படியே காஞ்சி அப்படியே ஃபயராக இருக்குங்க. தெரியுதுங்களா இந்த இடம்லாம்? சுத்தமாக இந்த இடத்துல இந்த மலைங்கிற மரமே கிடையாதுங்க, நிறைய எரிஞ்சிருச்சுங்க. எவ்வளோ நாளுக்கு முன்னாடி எரிஞ்சதுன்னு தெரியல. மரமே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது பாருங்க, இது எல்லாமே எரிஞ்சிருச்சு பாருங்க மக்களே. ரொம்பவே பார்க்க கஷ்டமாக இருக்கு. இருக்கு மக்களே, ஊருக்கு பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க பலாப்பழம் மரம், இதுதான் பாருங்க பலாப்பழம் மரம். நான் காய் இது இல்லை, இங்கே என்ன போக மாட்டேங்குது. இந்த இடத்துலலாம் பலாப்பழம் மரங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தடங்க மக்களே. இதில் தான் நடந்து போவாங்க. இந்த தடம் தெரியுதா? அந்த தடத்து வழியாக தான் அப்படியே போவாங்க மேலே, மலைக்கு மேலே உச்சிக்கு போகிறதெல்லாம். இப்போதான் தடம் போட்டாங்க, பக்கத்துலேயே வந்து போட்டிருக்காங்க. மக்களே இந்த இடம் பாருங்க மக்களே, வேற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 100 அடி இருக்குங்க. அவளை கீழே வந்து பள்ளத்தை தோண்டி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் மழை பெஞ்சதுன்னா இதெல்லாம் சரிஞ்சுக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது அந்த கம்பி மாதிரி போர்வு மாதிரி போத்தி அப்படியே கம்பி மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி பார்க்குற பாருங்க, இது சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு குறைஞ்சி போட்டிருக்காங்க. வண்டியே இழுக்க மாட்டேங்குது, சின்ன வண்டியாக இருக்கும். ஏதோ இந்த குகைக்குள்ள நடந்து போகிற மாதிரி இருக்குதுங்க, வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா எப்படி இதுக்குள்ள இருந்தா வந்தோம்? அப்படியே இந்த இடம் பாருங்க, கல்லே கிடையாதுங்க, வெறும் மண்ணா தான் இருக்குது. சூப்பரா இருக்குது இந்த ஏரியாலாம், ஃபுல்லா செம்மண்ணா தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குங்க. ஆஹா, நாய் பார்த்தாச்சு. ஆஹா, வீடுலாம் இருக்குங்க. இவ்வாறு மக்களே, நாய் குட்டிலாம் இருக்கு. இது வந்து பலாமரம், இது சில்வர் ஓக்கு மரம் நட்டுருக்காங்க. வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் அதான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி நம்ம போதமலையில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் போதமலை போய் முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு பக்கமாக வந்து என்ட்ரி ஆகிட்டோம். பக்கத்துலேயே பாருங்கள் மரங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. மூங்கில் மரம், தேக்கு மரம், சில்வர் ஓக்கு மரம், புளிய மரம் இருக்குது, நிறையா மரங்கள்லாம் இருக்குது. பலாப்பழ மரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. 9 கிலோமீட்டர் பாருங்க, தெரியுதுங்களா? அதெல்லாம் 9 கிலோமீட்டர் இருக்குன்னு பக்கம் வந்துருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குங்க மக்களே. ஊருக்கு பக்கமாக வந்தாச்சு. இங்கே இந்த இடத்துல ஒரு 2 ரோடு பிரியுது. இந்த பக்கம் இந்த பக்கம் ரோடு போகுது, இந்த பக்கம் போகுது. இங்கே என்னென்ன ஊர் இருக்கு, கெடமலைன்னு மட்டும் பேர் இருக்கா, இல்லை வேற என்னென்ன ஊர் இருக்குதுன்னு இங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே வந்துட்ட மக்களே. ஒரு மக்கள் எல்லாம் காடுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கு மக்களே. ஏகப்பட்ட மாமரம், தேக்கு மரங்க. மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெடமலைக்கு வந்தாச்சுங்க. முன்னாடி தெரியுது பாருங்களா வீடு. இந்த இடத்துல ஒரு 30-40 வீடு தான் இருக்க மாட்டேது. பார்க்க மக்கள் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆகா, இங்கெல்லாம் பாருங்க மெத்தி வீடுலாம் இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது. அதே மாதிரி நம்ம அங்கே போதமலையில் பார்த்த மாதிரி 4 பக்கம் சேறு ஏற்றி விட்டு தகர மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். போயிட்டு நூலகம் மாட்டுதுங்க, கவர்மெண்ட் கட்டிடும். அண்ணன் அண்ணா, நீங்கள் என்ன பலாப்பழம் உடச்சு கொடுத்தீங்க? ஐயாவா? சரி சரி. பழம் இருக்காண்ணா? அவருங்களா? இது ஒரு பழம் கூட இருக்காதா? 6-7 பழம் வந்து கட்டும் பராப்புல. அதான் அதான். ஏதோ பாருங்க, ஏதோ ஒரு பழமா இருந்தா சாப்பிடறதுக்கு. அங்க பேருக்கு போகணும், நம்ம காடு 1 மைல் தூரம் போகணும். வண்டி போகுமா? போவோம். அப்புறம் வண்டியில கூட உட்காந்துட்டு கூட அப்படியே கூட்டு போயிடுவாங்களே. இது என்ன ஊருக்கு? இதுதான் கெடமலைங்களாண்ணா? இப்ப வேற என்ன இங்க ஊர் பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கா? ஊர் இல்ல அங்க. அப்புறம் வடுதுல இருந்து இருந்தா அங்க. ஆமா, அந்த போதமலை பாத்துருக்கேன். அந்த மேலூர், கீழூர், நடுக்காடு, புளியூர்னு சொன்னாங்க. இங்க என்ன இது மட்டும் தானா? இது மட்டும் தான். இங்க போனா கீழே இது நடந்துதான் போனோம். கீழே இது இந்த பக்கம் என்ன ஊர்னா இருக்கு? அது படம்பத்துப்பட்டி, குட்டத்துப்பட்டி. ரைட் ரைட் ரைட். அந்த கமாலப்பட்டி அந்த லைன் சொல்றீங்களா? புள்ளம்பட்டி, கமலப்பட்டி, இந்த லைன் இருக்கு. எனக்கு பையன் தான். இந்த பக்கம்னா இந்த பக்கம் இந்த மங்களபுரத்துல மங்களபுரம் இந்த பக்கம் இந்த சம்பூத்து மலைன்னு சொல்லுவாங்களா? அது ஆமா ஆமா. இங்க இருந்து தடம் இருக்குல்ல அதுக்கு. இதே மாதிரி ரோடு போட்டுருக்காங்கன்னா ரோடு போல நடந்து போற மாதிரி தான் இருக்கும். சரி சரி தான் போகணும். அது கேட்டுருக்குறோம். தார் ரோடு ஊத்திட்டு தான். ஓ, அதுக்கு அப்படி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்களா? சரி சரிங்க. வனத்துறையில போட்டு கொடுக்குறாங்க. எத்தனை வீடுன்னா இருக்கு இங்க? வீடுனா 100 வீடு. 100 வீடுங்களா? பரவாயில்லைங்களே. எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க. கீழே எந்த பக்கம்னா?
எல்லாம் புதுப்பட்டி இந்த இங்கிருந்து கீழே போயிட்டாங்க. ரெண்டு புறா இருக்கிறாங்க, காடு புறா அப்படியே இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு எல்லாம் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு வாசரம் எல்லாம் அங்க போயிட்டாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போதமலை வந்தாச்சுங்க. சரி, போதமலைனே வருதுங்க, கெடமலை வந்தாச்சு. தெரியுதுங்களா மக்களே, கெடமலை வந்துட்டோம். இப்போ அப்படியே முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் வந்தோம். இந்த இடத்துல ஒரு கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் நூலக கட்டடங்க, லைப்ரரி. பட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுங்க. இந்த இடத்துல பாருங்கள், பூ பாருங்கள், அந்த காகித பூன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் கலர் நல்லா இருக்குது. இந்த இடத்துல வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. மாரியம்மன் கோயில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குங்க, 5வது வரைக்கும் இருக்குது. அரசு பழங்குடியினர் உண்டு உரையிட துவக்கப்பள்ளின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க மக்களே ஸ்கூலு. பட் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லை, எல்லாம் கீழே படிக்க போயிட்டாங்களாம். அப்புறம் ஓட்டு போகிறது மட்டும் ஓப்பன் பண்ணாங்களாம். இங்கே வந்து ஓட்டு போட்டாங்களா அந்த ஸ்கூலில் வச்சு. இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது மக்களே, பார்ப்போம் கிணத்துல தண்ணி இருக்கான்ட்டு. தண்ணி கொஞ்சோண்டு இருக்குங்க தலைவலு, தெரியுதுங்களா? இதே மாதிரி வீடுலாம் பாருங்க, இங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓட்டு வீடுங்க, இங்கே நிறைய ஓட்டு வீடு இருக்குது. தகரம் போட்டு கட்டியிருக்காங்க, அந்த வீடு இருக்குது. நான் போகிறேன், ஒன்று காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்குள்ளது கீழூர் ஊராட்சிங்க. ஊராட்சியின் பேர் கீழூர். கீழூருக்கு உள்ளதான் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கெடமலைங்க. தகவல்கள் போட்டிருக்காங்க. 1958 3357 ஹெக்டரு. மக்கள் தொகை வந்து 2434. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. தெருவிளக்குகள் ஒன்று, தெருவிளக்குகள் கிடையாது, நூலகம் ஒன்று இருக்குது, சமுதாய கூடம் எல்லாமே இருக்குது மக்களே. மக்களே அப்படியே நம்ம போகலாம். இப்போ முன்னாடிலாம் வீடுலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க மக்களே. இது பாருங்க, ஓட்டு வீடு இருக்குது, தகரம் போட்டது இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள், எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால் நிறையா காலையிலே நேரமாக போயிடுவாங்க அப்படின்னாங்க. வீடெல்லாம் பாருங்கள் அப்படியே பூட்டியே கிடக்குது பாருங்கள். இவங்களெல்லாம் வந்து பிடிக்கணும்னா காலையில் நேரமாக வரணுங்க மக்களே. தெரியுதுங்களா? ஓட்டு வீடு தாங்க ஃபுல்லாகவே. அப்புறம் தகரம் போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100-150 வீடு பக்கமாக இருக்குன்னு சொல்கிறாரு அது பெரியவர்கிட்ட. அவர்கிட்ட கேட்போம், நிறைய விசாரிக்கலாம், அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஒன்று உடச்சி கேட்டிருக்கேன், வரேன் இருக்காரு, வீட்டு போய் கூட்டிகிட்டு வரேன் இருக்காரு. ஐயா பெரியவர் ஒருத்தருக்காரு. தெரியுதுங்களா வீடு? இதான் வந்து பார்த்தீங்கன்னா கெடமலைங்க. நாயெல்லாம் இருக்குது, கடிச்சிட போகுது வேற. எல்லா வீடும் மோஸ்ட்லி பூட்டி தாங்க இருக்கு மக்களே. 1999 இந்த வீடு கட்டியிருக்காங்க மக்களே. இது மாதிரி போட்டிருக்காங்க. தகரம் தாங்க மக்களை, அப்படியே காட்டுறேன் பாருங்க. எல்லாமே இங்கே பாருங்க, வீடெல்லாம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக தகரம் போட்டு தான் வச்சிருக்காங்க. இங்கே கூரை வீடு, இது ஒரே கூரை வீடு, ஒரே ஒரு கூரை வீடு தான் இருக்கு. ஆனால் எந்த வீட்லேயும் ஆள் கிடையாதுங்க. போதமலையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் இருக்காங்க. இந்த டிடிஹெச்லாம் இருக்குங்க, சன் டைரக்டு, கரண்ட்டு இதெல்லாம் பாருங்கள் நிறையா வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே அந்த டிஷ்ஷெல்லாம் இருக்குது. பாருங்க மக்களே. போலாங்களா? ஐயா தான் வராரு. ஐயா தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பலாப்பழம் பறித்து தர போகிறாரு. நான் போலாங்களாண்ணா? எவ்வளோ தூரங்கண்ணா போகணும்? 1 மைல் போகணும். 1 மைலா? சரி சரிண்ணா. பைக்கில் போகலாம். பைக்கில் போயிடலாண்ணா, வாங்கண்ணா. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பறிக்க போகிறோம். இந்த வீடெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பார்த்துருப்பீங்க. ஐயா கிட்டே இந்த ஊரை பற்றி நிறைய டீட்டெயில் கேட்டுக்கலாம். பலாப்பழம் பறிச்சுட்டேன். பசங்க அவனுக்கு வேற விட்டு இறக்கி விட்டு அவங்க பாட்டில் எங்கேயோ போயிட்டானுங்க. நல்ல கிளைமேட், ஜில்லுன்னு இருக்குது. வெயில் அடித்தாலுமே ஜில்லுன்னு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னங்க எதுங்க? அதான் குளிங்க தாங்க இருக்கு ஓரளவுக்கு. எல்லாம் எந்நேரம் வேலைக்கு போவாங்க ஐயா? 9 மணிக்கு போவோம். சாயந்தரம் என்ன வருவாங்க? 4 மணிக்கு வந்துருவோம். 4 மணிக்கு வந்துருவாங்களா? அதான் எங்கேயும் ஊர்ல யாருமே காணோம். வேலைக்கு வெட்டி காட்டுக்கு. ஆடு மாடு இருக்குல்ல? ஆமா ஆமாங்க. வண்டி எடுத்துட்டுங்களா? இங்க பாருங்க மக்களே, டிராக்டர்லாம் இருக்கு. விவசாயம் வந்து அரளி செடி போட்டிருக்காங்க, கொய்யா செடி இருக்கு. இது வாழை மரம், பலா மரம், தென்னை மரம் நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரியவர் முன்னாடி வண்டியில் போயிட்டு இருக்காரு பலாப்பழம் பறிக்கிறதுக்கு.
பாருங்க பலாப்பழ மரமா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு. ஆனா இது என்ன போயிட்டு வரேன். சரிங்க. இது பூலாம்பழம் பெருக்காஞ்சோளம் தானே? சரி போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. இங்க ஒரு 2 பழம் இருக்குதுங்கிறாங்க. பாப்போம், அங்க போய் பார்த்துட்டு ஒரு பெரிய என்ன இருக்குன்ட்டு. மக்களை இங்க பலாப்பழம் பறிக்கலாம்னு சொல்லி வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணி வச்சு காட்டுக்காரர் அண்ணனையும் கூப்பிட்டு வந்துட்டோம். வாங்க போலாம். பைய எடுத்துக்க. போலாமாண்ணா? இந்த தடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே இருக்குதுன்னு இருக்காரு. இப்போ அங்கே தான் பலாப்பழம் பறிக்க போகிறோங்க மக்களே தெரியுதுங்களா? நடந்து போயிட்டு இருக்கிறோம். என்னதுண்ணா? ஆமாம்மா, தெரியுதுண்ணா. ஓ, அதான் இந்த பக்கம் வரதுங்களா? சரிண்ணா. சிலுவரோக்கா? இது மிளகு செடி போட்டுலானுங்களா? சரிங்க. பாத்துக்கிறோம், மழை இல்ல. எத்தனை ஏக்கருங்க வச்சிருக்கீங்க? இங்க எங்களுக்கு 10 ஏக்கர் இருக்குது. சரி. இப்போ எப்படிங்க போனோம்? கத்திட்டு வரங்களா? சரி. ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல தான் வெட்ட போறோங்கிறாரு. மக்களை இங்க பாருங்க, பழம் இல்லாம இருப்பாங்க. பக்கத்துலயே கீழே இருக்குது, பெரிய பழமா இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை காய்ங்க. தெரியுதுங்களா? அந்த இடத்துல காய் தொங்குதுங்க பாருங்க. எவ்வளோ பெரிய மரம் பாருங்க, காயெல்லாம் பெருசா தொங்குது. அந்த மரத்துல பாருங்க கீழே காய் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? பலாப்பழ மரம் எவ்வளோ கீழே காய் இருக்கு. அங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த மரத்துல தான் ஐயா இப்போ ஏற போறாரு. ஏறி காய் வெட்டி விட போறாருங்க. மரத்துல ஏறுறாங்க பாருங்க. அசால்ட்டா ஏறிட்டு இருக்காரு மரத்துல, இவ்வளவு பெரிய மரத்துல. பழமா ஐயா? அது காய் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஒரு பார்த்து தட்டி பார்த்துட்டு அழுங்காம காய் பிடிச்சிட்டாரு. சொலை எப்படிங்க இருக்குது? சிறுல தான் இருக்குமா? பழமா தான் இருக்குங்க. பாருங்க காய் பழுத்துக்குச்சு, அழுந்தது பாருங்க. இங்கே வீடியோ போடுறோம். கொஞ்சம் பெரிய சொல்லையா இருக்கா பாருங்க. கொண்டு போயிட்டாரா? சரி. தேங்காய் மொத்தம் மேல இனிப்புலாம் நல்லா இருக்குங்களா? கொண்டு போயிட்டாப்ல. இனிப்புங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இனிப்பு பார்த்து வாங்க. நயனாமல அடி வரங்க. ஆமாம்மா. ஆமாங்க, இப்போதான் ரோடு போட்டுருக்காங்க, அதான் பார்க்கலான்னு வந்தோம். ஒரு பலாப்பழம் இருந்துச்சு. அறிங்கய்யா. மூஞ்சந்தைக்கு வரீங்களா? நயனாமலைக்கெல்லாம் வந்திருக்கீங்களா கோயிலுக்கு? சரிங்க. நயனாமலை கோயிலுக்கு வந்து பால் ஊற்றி வருவோம். பால் பீஸு கோயிலுக்கு ஊற்றி வருவோம். சொல்ல பாருங்க, சூப்பரா இருக்குது. சொல்லலாம். இந்த அன்னைக்கு வந்து போட்டு எடுத்து எடுத்து வச்சு போட்டு எடுத்தாங்க. அன்னைக்கு இப்போ ஒரு மாசம் இருக்கும்.
இல்லை சாப்பிடுங்க. டேஸ்ட் பாருங்க, எல்லாம் டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்ட்டு. ம் நல்லா இருக்கா? சொல்லிட்டு இருக்க பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலைய வச்சு அப்படியே ஈஸியாக எடுக்கிறாங்க பாருங்க மக்களே. தெரியுதுங்களா? அரிஞ்சு போட்டிருக்காங்க ஐயா. இலையிலே எடுத்துட்டீங்க. அது அந்த பாலெல்லாம் வந்துருச்சு, சுத்தமாக வந்துருச்சு. அது சுபாஷ் எப்படி இருக்குது பழம்? சூப்பரா இருக்குதா தலைவரே? உங்களுக்கு எப்படி இருக்கு? பழுத்து போச்சு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கோகுல் சாப்பிடறப்பல சூப்பரா கொஞ்சம் பழுத்து போய் கொஞ்சம் பழம் கொஞ்சம் நம்ப மீறிக்கிச்சு. கொஞ்சம் குளம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு, ரொம்ப பழுத்துக்குச்சு. என்னால டேஸ்ட் நல்லா இருக்கு. இடத்துலாம் அப்படியே நம்ம போயிடும். இந்த எங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கு. என்ன சுபாஷ்? கோகுலா நல்லா இருக்கா? ஓகே, வெரி குட். இங்க பாருங்க மக்களே, மாடுலாம் வந்து மலை மாடுங்க, எல்லாம் காளை மாடு, எல்லாம் நாட்டு மாடுன்னு நினைக்கிறேன். ஓ அப்பா, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. பாதி பழம் சாப்பிட்டாச்சு, பாதி பழம் அதுக்கு மேலே சாப்பிட முடியல. இந்த இடத்துல பாருங்க ஒரு காளை மாடு ஒன்று இருக்குது பாருங்க மக்களே, எல்லாம் நாட்டு மாடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஐயா அறிஞ்சு கொடுத்தாரு. இந்த சொலையெல்லாம் பாருங்க மக்களே, இந்த கண்ணுக்குட்டி வந்து அப்படியே போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க. நல்லா சாப்பிட்டுருச்சுங்க மக்களே. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தோட்டத்தில் தான் வந்து நம்ம பலாப்பழம் அரிஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இப்போ நம்ம கெடமலையில் தான் இருக்கிறோம். இந்த ரோடு வந்து போட்டாங்க, ரோடு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ரோடு போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்டுருக்கீங்க. ஐயா வணக்கங்க. உங்க பேருங்க ஐயா? நாதை. என்னங்க? நாதை. நாதுங்களா? சரி சரிங்க. நீங்க எத்தனை வருஷமா எங்க இருக்கீங்க? நாங்க தலைக்கட்டு தாத்தா காலத்துல இருந்து இங்க தான் இருக்கிறீங்க. சரி சரிங்க. இப்ப ரோடு போறதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க என்ன விவசாயம் பண்ணிருந்தீங்க? இப்ப ரோடு போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க அதை பத்தி சொல்லுங்க. ரோடு போறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுடைய நடைமுறைகள்லாம் இருந்துச்சு, இங்க எப்படி விவசாயம் பண்ணீங்க, எப்படி உழவு பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லாம் பத்தி சொல்லுங்க. முன்ன ரோடு முன்னாங்க பாருங்க, சாம தென்னை ராரி எல்லாமே போட்டு தள்ள தூக்கிட்டு போய் கீழே வைப்போம். ரோட்ல இங்க எத்தனை கிலோமீட்டர் நீங்க ரோடு போறதுக்கு முன்னாடி நடந்து போற மாதிரி இருக்கும்? அது என்னங்க 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருங்க. 3 கிலோமீட்டர் புதுப்பட்டி போகணும். சரி சரிங்க. அப்புறம் இப்போ வந்து ரோடு வந்தப்ப அந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரி சரிங்க. தண்ணி எல்லாம் இங்க கிணத்துல தண்ணி எல்லாம் இருக்குங்களா? தண்ணி இருக்குதுங்க, இப்ப இருக்குது. இனிமே போகும்போது மழை எல்லாம் வந்துருச்சோம், தண்ணி எல்லாம் ஃபுல்லா போவோம். ஓடையில போயிருக்கும் பாருங்க, நீங்க பாத்துட்டு கீழே வர வழியில தண்ணியே இல்ல. சரி சரி. ஃபுல்லா போயிருக்கும் அந்த தண்ணி. இந்த வருஷம் மழை இல்லாதனால பெற்ற கூட இருக்குது. சரி சரி. விவசாயம் பண்ண முடியல கொஞ்சம். நீங்க என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாம தென்னை வரவு எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவோம். சரிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோடு போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஓட்டு போட வராங்க. ரோடு போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து அந்த ஓட்டு போட வந்தீங்கன்னா இங்க அந்த பெட்டிலாம் தலையில தான் முன்னாடி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானே தான் தூக்குவேன். எங்கேயுமே கிடையாது. கீழே தூக்கிட்டு என்ன விடவே மாட்டாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாமே என்ன விட மாட்டாங்க. இப்ப ரோடு போட்டதுல இருந்து அவில கார்ல வருவாங்க, முடிச்சுட்டு போய். ஹாஸ்பிட்டல்ல மேல இருக்குங்களா? ஹாஸ்பிட்டல் இல்லங்க, ஸ்கூல் தான் இருக்குது. ஸ்கூல் மட்டும் தான் இருக்கு. நூலகம் ஒண்ணு இருந்தது பாத்தீங்க? இருக்குது. அதெல்லாம் ஓபன் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க படிக்குதுங்க? பிள்ளைங்க இப்ப அந்த இது போல இந்த தடலாதனால எல்லாம் இப்ப கீழே இறக்கிட்டாங்க. வாத்தியாரே வராத போயிட்டாங்களா, அதனால இப்ப கீழே போயிட்டாங்க. இனிமே வந்துருவாங்க. சரி சரி. பள்ளிக்கூடம்லாம் அப்படியே இருக்குது, எல்லாமே பண்ணுவாங்க. சரி சரி. ஓகே ஓகே. இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம கீழே தான் போய் ஆகணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்ப எழுதி கொடுத்துருக்கு, எல்லாம் போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு வரீங்க. இப்ப ஆட்சி வேற மாறி போயிடுச்சு. அப்புறம் எப்படி பண்றது? சரி சரி விடுங்க, எல்லா ஆட்சியும் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா, எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லா வேலையுமே பண்ணி அந்த ரோடு அது இது எல்லாம் பூரா விஷயம், அந்த கிணறு வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ரோடு பூரா தரணுங்கிறாங்க. விஷயம் வந்துக்கிறப்பல இப்ப என்ன செய்யணும் ஒன்னும் தெரியல. பாப்போம் எல்லாரும் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அப்ப எப்படியே தெரியல, அவிய இது எப்படியே தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க, பிடிச்சாங்க. சரி சரி. இப்ப விவசாயம் எல்லாம் வாங்கிக்கிறேன், அதே தள்ளுபடி இல்லன்றாங்க, பண்றேன்றாங்க. இன்னும் தவறு கிடைக்கல எங்களுக்கு. கலெக்டர் எல்லாம் வந்தாங்களா? வருவாங்க, கலெக்டர் எல்லாமே வருவாங்க. எத்தனை குடும்பங்கள் இங்க இருக்கு? 100 குடும்பம் இருக்குங்க. இப்ப ரோடு போட்டதுக்கு அப்புறம் மேல வந்துட்டாங்களா? இல்ல கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க. ஆரம்பம் 100 குடும்பம் இருக்குது. ஊரு 100 வீடு இருக்குது. எவ்வளவு ஓட்டு இருந்தாங்க பாருங்க, தெரியுது பாத்தீங்களா? காடு தெரியுது. அது வரைக்கும் எல்லாம் பூரா காடு தான், தனித்தனியா காடா இருக்கு இருக்கிறாங்க. அப்புறம் பாதி பேர் கொஞ்சம் காடு வாங்கி கீழே போயிட்டாங்க. அப்ப பிள்ளைங்க படிக்க வசதி இல்ல, பேர் ஓடு வந்துருக்குது. அதுக்கு மேலதான் இனிமே எல்லாம் நம்ம டெவலப்பா இப்பதான் இனிமேதான். ஓட்டு எத்தனை ஓட்டு இருக்குங்க இங்க? 250 ஓட்டு இருக்குது. 250 ஓட்டு. வீடு எத்தனை வீடு இருக்குங்க? 100 வீடு இருக்குது. 100 வீடு இருக்குங்களா? இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த 100 வீடு இருக்குது.
அதனால அப்புறம் விட்டு விட்டு கிழக்குறாங்கல்ல அதெல்லாம் வந்தா அப்படியே ஒரு இதா இருக்கும். சரி சரி அப்புறம் அதனால அப்புறம் என்ன பண்றது, இப்ப இனிமே தான் வந்துருவாங்க எல்லாமே சரி. வந்துருவாங்க. இப்ப ரோடு போட்டது உங்களுக்கு பரவாயில்லைங்களா ஐயா? பரவாயில்லைங்க. பரவாயில்ல, கண்டிப்பா. அப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எல்லாம் மாற்றம் வந்துரும் உங்களுக்கு. ஆமா வந்துருங்க. சரி சரிங்க. சரியான கஷ்டம், இவ்வளவு நாள் கஷ்டம். தலையில இருந்து இந்த பலகாலம் 2 காய் 3 காய் தூக்கி 2 காய் தூக்க முடியும், இதெல்லாம் ஒண்ணு தூக்க முடியும், ஒண்ணுதான் தூக்கிட்டு போக முடியும். என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப இத்தனை மரம் ஒரு 20 மரம் 30 மரம் இவ்வளவு பழத்தை எப்படி சேல்ஸ் தூக்கிட்டு போய் அறுப்பீங்க, கீழே வைப்பீங்க? பூரியே பொட்டம் போட்டுக்குவோம். ஓ, காயத்துல கட்டிக்குவீங்களா? பாக்கெட்டு பிடிச்சி ஒரு பாக்கெட்டு 30 40 ரூபா அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம், கீழே கொடுத்துட்டு வந்துருவீங்க. சரி சரி. இப்ப வந்து ரோடு வந்த பிறகு இனிமே அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி சரி சரி. நம்ம இன்னைக்கு கெடமலையில தான் இருக்கோம். ஐயாவை பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம நிறைய வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பலாப்பழம்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. விவசாயிகளும் என்னென்ன விவசாயிங்க இருக்குது அதை கேட்க மறந்துட்டேன். பாருங்க, சாம சோளம் வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆமா, மாட்டுக்கு சோளம் இருக்கு. சோளம், இந்த பூச்செடி, அரளி செடி போட்டுக்கிறாங்க. அது மேல இப்ப இந்த மழைனால கொஞ்சம் இதுனால பூட்டு வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும் பாருங்க, இப்ப இருக்கும். இப்ப மழைனால பாரு வச்சாலும் அப்படியே உட்காந்து கிடக்குது எல்லாம் பாரு. அரளி செடி போட்டுருக்கீங்களா? அது எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க அறுவடை பண்ணி? நாங்க சம்பத்து மலையும் போவோம், அடிமலைப்பட்டி போவோம். அப்ப இப்ப வந்து ரோடு வந்துருச்சா, இனிமே வந்து பூ மேலே எடுத்துக்குவாங்க, இங்க வந்து ஆட்டம் எடுத்துக்கோம். சரி சரிங்க. இங்கெல்லாம் இந்த பாம்பு பிரச்சனை எல்லாம் இது இருக்குங்களா? அது இல்லைங்க, பாம்பெல்லாம் அது இல்லைங்க. சரி சரி. இப்ப பார்த்தா கூட சரி, ஒரு எறும்பு கூட கடிக்காது. எறும்பு கூட கடிக்காது. ஆமா. சரி சரி. இந்த இடத்துல ஒரு சாப்பு தோடு மாதிரி மலை. சரி. இங்க பக்கத்துல போதமலை பக்கத்துல போன வாரம் திங்கக்கிழமை போயிருந்தோம், பார்த்தோம் அந்த இடத்துல. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இது மாதிரி விவசாயம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட தண்ணி அங்க ரொம்ப மோசமா இருக்கு, தண்ணி சுத்தமா இல்ல. அந்த பக்கம் சுத்தம் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு. இங்க நல்லா இருக்குங்க, தண்ணி எல்லாம் இருக்கும். இங்க எல்லாம் இப்ப மழை பெய்ஞ்சா சளி 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 தண்ணி போய்கிட்டு இருக்கும். சரி சரி சரி. ஓகே ஓகேங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்ததுல, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி சரிங்க. சரிங்க மக்களே, அதே பேருக்கு எல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பியாச்சு. பாதி பழம் சாப்பிட்டு பாதி பழம் அரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து போயிட்டு இருக்கோம். அவங்க ஒரு பாட்டிமா ஒருத்தர் வராங்க. என்ன பரவாயில்ல, வந்துட்டு இருக்காங்க, கேட்போம். சாப்பிட்டாச்சுங்களா? ரோடெல்லாம் போட்டாங்க, பரவாயில்லைங்களா? என்னங்க, இது சமம் பண்ணாதான் போக முடியும். சமம் பண்ணாதான் போக முடியுமா? இந்த பக்கம் இது வீடு இல்ல, நம்ம காட்டுக்கு தானே போறாங்க. அங்க முன்னாடி வரைக்கும் ஒரு போட்டாங்கல்ல. சரி சரிங்கம்மா. இதுதான் உங்களுக்கு காடு. அங்க காடு இருக்குங்களா உங்களுக்கு? இந்த காடு, எங்க காடு அங்க. ஓ, இந்த காடுங்களா? இது அங்க இது காடு. ஆடு ஓட்டிக்கிட்டு வந்து. சரி சரி சரி. சரிம்மா சரிம்மா. மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? மழை பரவாயில்லையானே? அது போடன்னு வந்துருக்குதா? சரி, பார்த்து போங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மழையே இல்லைங்க. ரோடுலாம் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அந்த ஊரோட சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே காட்டுக்கு போகிறதுக்கு இங்கே தனித்தனியாக போட்டுக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பலா மரம் தாங்க மக்களே. நிறைய பலா மரம் இருக்கு, நிறைய காய் பிடிச்சிருக்கு, இன்னும் பழுக்கலைங்க. மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்களாம் மக்களே. காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 4 மணி அந்த ரேஞ்சு தான் வருவாங்களாம். ஏன்னா டெய்லியும் வேலை போகிறாங்க. சில காட்டுக்காரங்க மட்டும், ஆடு மாடு வச்சுருக்க மட்டும் எங்கள் காட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குங்க. பார்த்தா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் அந்த ஜில்னஸ் அப்படியே இருக்குங்க. வெயிலும் ஹீட்டும் அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் சாப்பிட்டு அப்படியே வண்டியிலும் போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊரில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கமாக தள்ளி வந்தாச்சு. திருப்பி அந்த ஊருக்கு தான் போக போகிறோம். அங்கே ஒரு அம்மா இருந்துக்கிட்டு பலாப்பழம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று பார்க்கலான்ட்டு இருக்கு மக்களே. வண்டியில் போயிட்டு இருக்க மக்களே. இப்போ இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காட்டுக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டுவிட்டாங்க. இந்த தடமெல்லாம் போட்டதுங்க. ரோடு போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வரைக்கும் தான் வந்து பஞ்சாயத்து ரோடுங்க, கவர்மெண்ட்டுக்குள்ளது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க காடு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களே போட்ட காடுங்க. இந்த தடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்காரங்களே இங்கே காட்டுக்கு போகிறதுக்கு அவங்க சொந்த செலவில் இந்த இடமெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ரோடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ஊர்கிட்ட நின்று பேசுகிற பார்த்தீங்களா, அந்த ஊரோட சரிங்க மக்களே. எல்லாம் மழை இல்லாமல் ரொம்ப காஞ்சி போச்சுங்க. பெரிய பெரிய அளவுக்கு விவசாயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரளிப்பூ, தேக்கு மரம், சவுக்கு மரம், அப்புறமேட்டு காப்பி செடி, அரளி செடி வச்சுருக்குறாங்க. சொல்லுங்க. அண்ணாச்சி செடி வச்சுருக்குறாங்க. அண்ணாச்சி செடி தான் ஒன்றும் கூட பார்க்கவே இல்லை, அந்த பக்கம் இருந்துச்சு. ஆனால் அது
பார்க்கல. இந்த தோட்டத்தில் பாருங்க சோளம் விதைச்சிருக்காங்க. அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரளி செடிங்க தூரமாக வருங்க. அப்படியே தலையில் தூக்கிட்டு வராங்க பாருங்க. காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆடு மாட்டுலாம் தண்ணி கொண்டு போகிறாங்க. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பாருங்க. பரவாயில்லைங்க. இந்த ஊரில் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு. பட்டு போதமலையில் வந்து ஒருத்தருக்கு கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாகி போச்சுங்க. இங்கே பாருங்க மக்களே, மாடு பாருங்க புள்ளி மேய்ஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் காளை மாடு தாங்க. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு காலை அந்த இதுக்கு தாங்க நிறைய மாடு அந்த மாதிரி தான் நிறைய இருக்குங்க. ஆமா அந்த கோம்பை புடின்னு சொன்னா நான் அன்னைக்கு எப்படி ஒரு பையனை அந்த கோம்பை தான் முடிச்சானு வலுவாதான் அப்படி கிலோ இனி இதை நான் வெட்டினா காட்டுக்கு எப்படி தூக்கி நான் கேட்கறவங்க கூட போனேன். நீ எங்க நல்லா எடுத்து போ, வண்டியில் வச்சுன்னு வாங்க, கொட்டையில் வெட்டிக்கலாம். நான் தூக்க முடியும் சாமி. வண்டியில் வச்சுன்னு வாங்க, சரி எடுத்துங்க போங்க போகலாம். காட்டில் வந்து பேசிக்கலாம். மாரிய கோயிலாண்ட போ. சாமி நான் தூக்கணுமல்ல. நாங்க தூக்கிட்டு போறோம். நீங்க என்ன தூக்குறீங்க? நாங்க நீ அப்புறம் பேசிக்கலாம். எடுங்க போமா மாரி கோயிலாண்ட ஏன் பழத்தம் மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெடமலையில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து ரோடு போட்டிருக்கிறது. அப்புறமேட்டு இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை பற்றி சில பேர்த்திட்ட கேட்டிருந்தேன். அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மக்களே. இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் ஒன்று வாங்கியிருக்கிறோம். காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த பழம் தான் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. கொஞ்சம் ஒடுக்கு பழமாக தான் இருக்குது. சோளம் கம்மியாக தான் இருக்கும். பழுத்திருக்கு. இந்த கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சோள டேஸ்ட் எப்படி இருக்குது அது ஒரு தனி ஒரு வீடியோவாக போடுறேன். பலாப்பழம் வீடியோ ஒன்று போட்டால் தான் சரி வரும். ஒரு வருஷத்துக்கு 2 வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பலாப்பழம் வீடியோ ஒன்று போட்டு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. திருப்பி அதை வந்து சரி செய்யறதுக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.